சுற்றுச்சூழல் அறிவியல், அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல பார்த்தோம்னா ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நீ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாசுபடுதல், இந்த பொல்யூஷன் இருக்குல்ல, சாலிட் பொல்யூஷனா இருந்தால் வாட்டர் பொல்யூஷன், எதுனாலும் கடைசியில எங்க போய் அந்த விளைவு முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஓசோன் இழப்புலதான் போய் முடியும். புரியுதா? இது வந்து ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். குளோபல் வார்மிங் எடுத்துக்கிட்டாலும் கடைசியில ஓசோன் இழப்புக்கு ஒரு காரணமா இருக்கும். புரியுதா? இப்ப ஓசோன் இழப்பு அப்படின்னா என்னன்னு உனக்கு வந்து தெரியணும். அதோட விளைவுகள் வந்து எப்படி ஏற்படுத்துது அப்படின்னு தெரியணும். பார்த்தோன்னா ஓசோன் அதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா O3ங்கிறது. அதாவது ஒரு அட்டாமிக் ஆக்சிஜன் வந்து மாலிகுலர் ஆக்சிஜன் கூட நமக்கு தெரியும். ஒன்று, இரண்டு அல்லது மேற்பட்ட அணுக்கள் வந்து ஒன்றோடன் சேர்ந்து உருவாகிறது வந்து மாலிகுல்ஸ். அது ஹோமோ நியூக்ளியர் டைஆட்டாமிக்கா இருக்கலாம், இல்ல ஹெட்டரோ நியூக்ளியர் டைஆட்டாமிக்கா இருக்கலாம். இது ஹோமோ நியூக்ளியர் டைஆட்டாமிக், ஒரே அணுக்கரு, ஆனா இரண்டு அணுக்கள் சேர்ந்து அணு நிலை ஆக்சிஜனானது மூலக்கூறு நிலை ஆக்சிஜனோட இணைந்து O3 ஃபார்ம் ஆகுது. இதே ஓசோன். இது வந்து எங்க இருக்கும்? ஓசோன்ங்கிறது இதுவே எங்க இருக்குன்னா அடிவளி மண்டலம், மீசோஸ்பியர், டிராசோஸ்பியர், அப்படி அடிவளி மண்டலங்கிறது பூமியில இருந்து இங்க இருந்து சர்ஃபேஸ்ல இருந்து மேல போக போக இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற மீ வளிமண்டலத்துல வந்து நமக்கு வந்து ஓசோன் படலம் வந்து இருக்கும். ஓசோன் படலம் ஃபார்ம் ஆகுறது ஒரு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது வந்து ஃபார்வர்ட்ல நடக்கும், பேக்வேர்ட்ல நடக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த இது நடக்குதுல்ல, இது வந்து சாதாரண நடந்துராது, சாதாரண இணைவு வந்து நடந்துராது. இதுக்கு வந்து ஹச்ங்கிறது அந்த சன்லைட், அதாவது அந்த எனர்ஜியை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இது. பிளாங்க் கான்ஸ்டன்ட், வேவ் லென்த், இப்படி எல்லாம் வரும், ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் இது வேணா. இது படுறப்ப என்ன நடக்கும்னா இப்படி வந்து நடக்கும். இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ். அட்டாமிக் ஆக்சிஜன் கம்பைன் வித் மாலிகுலர் ஆக்சிஜன்ஸ் in the presence of sunlight and its form O3, ஓசோன். இதே ஓசோனோட ஃபார்முலா. இது ஒரே டைரக்ஷன்ல நடந்தா பிரச்சனை இல்லை. இப்படி ஃபார்ம் ஆகுறது என்ன செய்யும்னா, இந்த O3 வந்து ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். O2 பிளஸ் O இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இயற்கையே ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ஓசோன் ஃபார்ம் ஆகுறது வந்து அதிகமா இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓசோன் ஃபார்ம் ஆகுறத காட்டிலும் ஓசோன் சிதைகிறது வந்து கம்மியா நடக்கும். ஃபார்வர்டை காட்டிலும் பேக்வேர்டு வந்து கம்மியா நடக்கும். அதனால இயற்கையில வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப வந்து என்ன கேட்டோம்னா, நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனிதனே இருக்கிறதுலே கொஞ்சம் பேட் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும் நேச்சருக்கு. நம்ம இயற்கையை சிதைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன செய்யுதுன்னா, ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார்வர்ட் காட்டிலும் பேக்வேர்ட்ல அதிகமா இருக்கிறது கரெக்ட். இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் always greater than backward reactions. இது கரெக்ட். ஆனா இங்க வந்து ஓசோன் ஃபார்ம் ஆகிற காட்டிலும் சிதைறது வந்து அதிகமா இருக்கும். பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதிகமா நடக்குது. இது வந்து டேஞ்சர். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற கேள்விப்பட்டோம். குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC அப்படிங்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன். இதுல வந்து என்ன கேட்டோம்னா, அந்த ரேடிகல்ஸ் சொல்லுவோம். ரேடிகல்ஸ்னா வெரி வெரி ரியாக்டபிளான ஒரு ஹை ஆக்டிவான ஒரு ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஒரு தனியா ஒரு ஆட்டம் வந்து இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். அது வந்து அந்த எலக்ட்ரான் ரூலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 8 எலக்ட்ரானை கொண்டு போறதுக்காண்டி, அந்த அவுட்டர் மோஸ்ட்ல வச்சுக்கிறதுக்காண்டி சீக்கிரம் இது கூட கம்பைன் ஆகணும்னு நினைக்கும். அப்போ குளோரின்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உருவாகும். தனியா இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து பேராக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ரியாக்ஷன்லாம் நடக்குது. இதா
இப்ப இந்த ஓசன் வந்து அந்த இதுல வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓசன் இழப்பு வந்து நம்ம வளிமண்டலத்துல வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனை காட்டிலும் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதிகமாயிடுச்சு. பேசிக்கா பார்த்தோம்னா லைட் எனர்ஜி, லைட்ல வந்து ரெண்டு வகையான ஒரு எனர்ஜி வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு எனர்ஜி இல்ல தன்மை வந்து இருக்கலாம். ஒண்ணு வந்து லைட்டு, இன்னொன்னு பார்த்தோம்னா ஹீட்டு. லைட்டு இருக்கும், ஹீட் இருக்கும். ரெண்டுமே இந்த ஒளிக்கு சொந்தமான ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி, புரியுதா? இப்ப லைட்டை ரெண்டா பிரிக்கிறோம், விசிபிள், இன்விசிபிள். லைட் வந்து ரெண்டா பிரியுது. லைட் வந்து ரெண்டா பிரிக்கிறோம், விசிபிள், இன்விசிபிள். இன்விசிபிள். இப்ப லைட் வந்து விசிபிள்னா என்னது, இன்விசிபிள்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்களால், மனித கண்களால், இன்னும் சொல்ல போனா தெளிவா சொன்னேன். ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு இன்ஃப்ராரெட் இதெல்லாம் வந்து சில உயிரினங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இன்விசிபிள், விசிபிள் வந்து என்னன்னா மனிதனுக்கு கண்களால் உணரக்கூடிய அந்த 7 கலர், விப்ஜியார்னு சொல்லுவாங்க. வயலட்ல தொடங்கி ரெட்ல வந்து முடிவடையுது. இது விசிபிள் ரீஜனோட அந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்டோம்னா 450 to 750 நேனோமீட்டர். நேனோமீட்டர் என்எம்ங்கிறது. இந்த ரீஜன்ல இருந்து என்ன வரும்னா இந்த விப்ஜிஆர், வயலட் டு அந்த 6 கலர் ரெட் வரைக்கும் வர்றது விப்ஜிஆர். இந்த ரீஜன்ல வர்றது விசிபிள் ரீஜன். அந்த 7 கலர்ஸ் வானவில் சொல்றோம்ல, அது வந்து இதுலதே வரும். இன்விசிபிள், இன்விசிபிள்னா ஒரு மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், ஐஆர், யூவி, அல்ட்ரா வயலட், இதெல்லாம் வந்து இன்விசிபிள் ரீஜன்ல வரும். சரி, இதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளி வந்து அலை வடிவில் பரவும். ஒளி வந்து அலை வடிவில் பரவும். அலை வடிவுல பரவுதுன்னா அதுக்கு வந்து அலை நீளம் வந்து இருக்கும். அலை நீளம் இப்படி பரவுது, இப்படி பரவுது. இதுவே ஒரு முகடு, இது ஒரு இது ஒரு இதுனா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவத்தை நம்ம அலைநீளம் அப்படின்னு சொல்றோம். அலைநீளத்தை வந்து லேம்டா, இதுக்கு பேர் லேம்டா, லேம்டாங்கிற அழகால குறிக்கிறோம். லேம்டா. இப்ப அலைநீளத்துக்கும் எனர்ஜிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். அலைநீளம் எனர்ஜி, இல்லைன்னா எனர்ஜி லேம்டா, அலைநீளம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்ப இதை அதிகரிச்சோம்னா இது வந்து குறையும். இல்ல இது குறைஞ்சுன்னா, வேவ் லென்த் குறைஞ்சுன்னா இது வந்து அதிகமாகும். இதுதே இது. வேவ் லென்த் குறைஞ்சுன்னா அலைநீளம், வேவ் லென்த் குறைஞ்சுன்னா எனர்ஜி வந்து அதிகமாகும். இப்ப என்ன கேட்டோம்னா, இந்த இன்ஃப்ராரெட், யூவி இதெல்லாம் பார்த்தோன்னா அலைநீளம் கம்மியா இருக்கும். அலைநீளம் கம்மியா இருக்கு, இப்படி இருக்கும். பீக் ரொம்ப ஷார்ப்பா போதா, இது வந்து இன்விசிபிள் ரீஜன்ல வரக்கூடியது. ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கு வந்துக்கான அந்த பீக் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும். இங்க வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் கம்மியா இருக்கு, எனர்ஜி அதிகமா இருக்கு. புரியுதா? வேவ் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். இந்த யூவி, ஐஆர் இதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். புரியுதா? இது வந்து எனர்ஜி அதிகமா இருக்காங்க, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். இந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி, இந்த பாதிப்பு வந்து இப்போ ஒரு நம்மள்ட்ட ஒரு தீய பழக்கம் வந்து இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்லதை கொடுத்துருவாங்க. நல்லது கொடுத்துட்டோம்னா கெட்டது ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதையும் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும், அதை உணர்ந்து பார்க்கணும். அப்படிங்கிறது வந்து ஒரு கியூரியாசிட்டியா இல்ல ஒரு நிறைவற்ற தன்மையா, இதில் நிறைவு இல்லாம செய்யறாங்கலாம் தெரியாது, அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் நமக்கு வந்து உலகத்துல இருக்கிறதுக்கு இந்த விசிபிள் லைட் மட்டுமே போதுமானது. விசிபிள் லைட் இதுகளே வந்து போதுமானது. ஆனா நம்ம வந்து அந்த இது வந்து மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த விசிபிள் இருக்குல்ல, அதெல்லாம்
மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சில ரேடியேஷன்ஸ் அப்படி வச்சுக்கலாம், கடவுளுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஆராய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மனிதனோட இயல்பே அது. அதனாலதே இப்போ வந்து பார்த்தோம்னா செல்லெல்லாம் இப்போ வந்து நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் என்னது ஹை ரேடியேஷன் மைக்ரோவேவ், இதுல நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட அப்ளிகேஷனும் அந்த மாதிரி நம்ம கூட டச் ஆயிரும், நம்ம கூட கனெக்ட் ஆயிரும். இப்போ செல்போன் இல்லாமல் நம்மளால இது பண்ண முடியாது. இது கடவுள் எதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சிருக்காரோ, வந்து பாம்பு வேணாம் நமக்கு, வந்து ஸ்னேக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கோம் விஷப்பாம்பை. அதை தூக்கி நம்ம போர்வைக்குள்ள போட்டுட்டு படுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம இந்த யூவி ரேஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த இயற்கையாவே இந்த ஓசோன் படத்தை படைச்சு அந்த பூமியோட இதுல ட்ராசோஸ்பியர் அந்த மீயொலி மண்டலத்துல வந்து படைச்சு அதை வந்து அவாய்ட் பண்றாரு, அது வரவிடாம தடுக்கிறாரு. இப்போ பூமி இப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னா இதுல வந்து அந்த ஓசோன் படலை வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுல வந்து யூவி ரேஸ் வந்து வரும், அந்த கதிரியக்கம் அதிகமா இருக்கு, யூவி ரேஸ் வந்து வரும். அது இதோட தாக்கத்தினால விலகி போயிடும், இல்ல பூமியோட இதுக்கு வந்து மாறி போயிடும். இப்படி நம்மளோட அந்த அழிக்கிறப்ப தெரியுதா அந்த தடிமன் வந்து குறையறதுனால யூவி ரேஸ் வந்து பெனிட்ரேட் ஆகி நம்ம பூமியோட சர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடும், பூமியோட சர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடும். இதனால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஓசோன் படலத்தோட முக்கியமான வேலை வந்து என்னன்னா, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த யூவி ரேஸ் எல்லாம் ஃபில்டர் பண்றது. அந்த யூவி ரேஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த 95% வந்து ஃபில்டர் ஆயிரும். ஜஸ்ட் 5% வேணா அது வந்து பெனிட்ரேட் ஆகி வந்து அதுவும் தவிர்க்கப்படலாம், ஏன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கும், புரியுதா? அப்ப இந்த இதெல்லாம் தடுத்து நமக்கு பூமியை வந்தடையாம தடுக்குது இந்த ஓசோன் போடலாம். இப்ப மனிதன் என்ன செஞ்சுட்டானா, ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் பெட்ரோல் டீசல் வந்து அதிகமா எரிக்கிறது, இல்ல சிஎஃப்சி நம்மளுடைய அந்த வசதியான வாழ்வுக்கு அந்த ஏசி ஏர் கண்ட்ரோலர் ஏர் கூலரை வந்து யூஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா சிஎஃப்சி வந்து அதிகப்படுத்தி விடுறது. சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து அதிகப்படுத்துறதுனால ஓசோன் சிதைவு வந்து அதிகமாகுது. இது என்ன செய்யும்னா, இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் எக்கனாமிக் லெவலா இப்ப வந்து பார்த்தோன்னா ஈரான்ல வார் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல வந்து அந்த எஃபெக்ட் அந்த கான்சிக்வன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா தங்க விலை இதெல்லாம் வந்து குறையும். இது வந்து ஒரு எக்கனாமிக்கலா நீ வந்து டச் ஆயிருக்க. இதே மாதிரி எஃபெக்ட் சயின்ஸ்ல இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவோம். உலகத்துல ஒரு பட்டர்ஃப்ளை சிறகு அடிச்சாலும் அது யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இருக்கிறப்ப என்னன்னா ஒரு பெர்ஃபெக்டா கனெக்ட் ஆயிருக்கும் உலகம் வந்து, ஒரு என்வரான்மெண்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்டான என்வரான்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டா கனெக்ட் ஆயிருக்கும், மேட்ச் ஆயிருக்கும். நம்ம இங்க ஏற்படுத்துற ஒரு விளைவு வந்து அண்டார்டிகாவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓசோன் இழப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 80s 90s வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கதான் இந்த டாப்சான் இந்த அளவு இருக்குல்ல, இப்போ ஒன்னொன்னுக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு இவ்வளவு கூடி இருக்குன்னு நம்ம வந்து அளவு வச்சிருப்போம். இது ஓசோன் இழப்பு வந்து டாப்சான்ங்கிற அழகுனால அளவிடுறாங்க. அங்க வந்து ஓசோனோட தனிமன் வந்து கம்மியா இருந்தது. இப்போ அண்டார்டிகாவில் பார்த்தோம்னா மனிதர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழக்கூடிய கஷ்டம் சாதகமான சூழ்நிலை கிடையாது, பூரா பனி இப்படிதான் இருக்கு. ஸோ அங்க எப்படி இந்த ஓசோன் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் காரணம். நம்ம இங்க ஏற்படுத்துற மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் வந்து அங்க போய் பாதிக்குது, புரியுதா? இங்க சிங்கம்பரத்துல சொல்ற மாதிரி இங்க அடிச்சா பாரிஸ் எதிரும்டா அப்படி மாதிரி சொல்றால, அதுதான் இங்க நம்ம ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து அங்க வரையும் பாதிக்கும். இயற்கைக்கு நாடு இதெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல ஏற்படுத்துறோம்னா இன்னொரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் இந்த ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதோட விளைவுகள். கதிர்வீச்சு அதிகமா இருக்கக்கூடியதை வந்து நம்முடைய பூமிக்குள்ள அளவு பண்ணி நமக்கு தீங்கை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு விளைவுகள். சரி, இது வந்து நம்மளுக்கு வருது இப்படின்னு சொல்றோம். இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள்ல வந்து பாதிக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பு எப்படி ஏற்படுத்தும்னா, ஒரு பரிணாமம் ஒரு எவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஒரு மில்லியன் பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும்.
ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு பனை மரம் வருது, இல்ல பனை மரத்துல இருந்து ஒரு பாக்கு மரம் வருது, எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். குரங்குல இருந்து மனிதன் வருது, இல்ல மனிதன்ல இருந்து குரங்கு வருதுன்னா ஒரு மில்லியன் பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். அது நடந்து இயற்கையால ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாத்தே நடக்கும். உடனேவெல்லாம் குரங்குல இருந்து மனுஷன் இப்படி எல்லாம் வந்துட முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது டார்வினோட ஒரு கோட்பாடு. இந்த மாதிரி நடக்கிறத சடனா ஒரு 2 நாள் நடத்தினா எப்படி இருக்கும்? 2 நாள் நடத்தினா எப்படி இருக்கும்? 2 நாள்ல ஒரு ஒரு புதிய பரிணாமமே வந்தா, ஒரு புதிய உயிரினமே வந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வு வந்து ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த கதிர் இயக்கத்துக்கு வந்து இருக்கு. கதிர் இயக்கம்னா இந்த எனர்ஜி அதிகம் வாய்ந்த இந்த கதிர்களுக்கு வந்து இருக்கு. இந்த பெனிட்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த சூரிய கதிர்களுக்கு வந்து இருக்கு. இது வந்து மியூட்டேஷன் வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். இன்னொன்று வந்து இந்த ஒளிச்சேர்க்கை அது வந்து பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கை வந்து இந்த விசிபிள் ரீஜன்ல அதிகமாக நடக்கும். விசிபிள் ரீஜன் அதிகமாக நடக்கும். இன்னும் பார்த்தோன்னா இன்ஃப்ராரெட்லதே அதிகமாக நடக்கும். இன்ஃப்ராரெட்ல நடக்குறது மற்ற இந்த யூவி ரேஸ் இதெல்லாம் வர்றப்ப போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து கம்மியாயிரும். நமக்கு தெரியும் என்ன கேட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுலு இது ரெண்டும் சேர்ந்துதே குளுக்கோஸா மாறும் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல. சன்லைட்டோட ஹெல்ப்னால இது வந்து நடக்கும். ஆனா சன்லைட்டுக்கும் ஒரு லென்த் இருக்கு. இன்ஃப்ராரெட்டோ இல்ல விசிபிள் ரீஜனோ இதுலதே வந்து ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். இப்போ ஒளிச்சேர்க்கை கம்மியாகிறதுனால மற்ற ரேடியேஷன் வரதுனா ஒளிச்சேர்க்கை கம்மியாகுது. இதனால உற்பத்தி வந்து உலகத்துல குறைஞ்சிரும். இது ஒண்ணு. அப்புறம் அந்த நிறைய உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும். தோல் புற்றுநோய் இதெல்லாம் வந்து வரும். இப்போ கேன்சர்னா என்னது? கேன்சர்னா அப்நார்மல் செல் டிவிஷன்ஸ், அதே வந்து கேன்சர். இப்போ செல் டிவிஷன் ஆகுறதே growth. இப்போ மைட்டாசிஸ், செல் டிவிஷன்ஸ் அது 2 இருக்கு. செல் டிவிஷன்ல ஒரு மைட்டாசிஸ், மியாசிஸ். மைட்டாசிஸ் மைட்டாசிஸ்ல வந்து செல் வந்து மல்டிபிகேஷன் ஆகும். மியாசிஸ்ல வந்து செல் வந்து குறையும். மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல இந்த குரோத் ஆகுறது காரணம். இது வந்து ஒரு 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 கண்ட்ரோலா நடக்கணும். 2, 4, 6, 8ன்னு போகணும். இது வந்து 200, 1000, மில்லியன், பில்லியன் ஒரு பர்டிகுலர் டயத்துல அதிகமாகிறது அப்நார்மல் செல் டிவிஷன்ஸ். இது வந்து லுக்கேமியா, லுக்கோடெர்மா அப்படிங்கிற இந்த ஸ்கின்ஸ் கேன்சருக்கு காரணமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விளைவுகள். சூரிய ஒளியில போனா கருப்பாயிரம் சொல்றோம்ல, அது உண்மைதான். ஏன்னா அந்த தோல் சுருங்குதல் இந்த மாதிரி விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் புரியுதா? இது வந்து ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸா நம்ம சாதாரண நினைக்க கூடாது. எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம பூமியிலதே இருக்கோம். பூமியிலதே நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுது. இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது மனிதனோட கையிலதே இருக்கு. ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம், நம்மதே அதை முடிச்சு வைக்கணும். பர்சா